பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த 2 ஆண்டாக அடிக்கடி போராட்டங்கள் நடந்து வந்தன. பாகிஸ்தான் விதித்த மின்கட்டண உயர்வு, உணவுப் பொருள்களின் விலை உயர்வு மற்றும் பாரபட்ச பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி போராடினர். மக்கள் போராட்டத்தை கண்டு அஞ்சிய அரசு கோதுமை மானியம் மற்றும் மின்கட்டண குறைப்பு உள்ளிட்ட சலுகைகளை அறிவித்தது. ஆனால் எங்களுக்கு இந்த கண்துடைப்பு சலுகைகள் வேண்டாம், அரசியல் சுதந்திரமும் எங்கள் வளங்கள் மீதான உரிமையும் தான் வேண்டுமென போராட்டக்காரர்கள் அதிரடி காட்டத் தொடங்கினர். கூட்டு அவாமி அதிரடி குழு என்ற பெயரில் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் அவர்களை ஒடுக்க பாகிஸ்தான் தனது இராணுவத்தை இறக்கியுள்ளது. இராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக ராவல்கோட் என்ற இடத்தில் கூட்டு அவாமி அதிரடி குழு நடத்திய கூட்டத்தில் அந்த குழுவின் தலைவர் சர்தார் அமன் பேசினார். இந்தியாவிடமிருந்து பாகிஸ்தான் எங்களை பாதுகாப்பதாக இனிமேலும் நாடகமாட தேவையில்லை. இந்தியாவை எதிர்கொள்வது எங்கள் பிரச்சினை. அதில் தலையிட பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் இல்லை. பாகிஸ்தான் எங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். பாகிஸ்தான் இராணுவம் திட்டமிட்டு எங்கள் பகுதிக்கு வரும் உணவுப் பொருட்களை, ரேஷன் விநியோகத்தை தடுத்து நிறுத்துகிறது. எங்களை பொருளாதார ரீதியாக ஒடுக்க பார்க்கிறது. எங்களின் நீர் வளத்தையும் இயற்கை வளங்களையும் பாகிஸ்தான் அரசு பகிரங்கமாக கொள்ளையடித்துச் செல்கிறது என்று சர்தார் அமன் கூறினார்.